ஹலோ, வெல்கம் டு கலாஸ் கரைவேல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் ஒரு கேரளா ஸ்பெஷல் தான் பண்ண போகிறேன். அது இங்கே உண்டம்பொரின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸ்வீட் போண்டான்னு சொல்லலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாக பண்ணிடலாம். அதுக்கு நிறைய டைமும் நிறைய இன்க்ரீடியன்ஸும் ஒன்றும் தேவையில்லை. சீக்கிரமாக பண்ணவும் செய்யலாம். அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் கட்டாயம் பண்ணி பாருங்கள். ஓகே, பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் எடுத்துட்டீங்க. அப்போ அது எப்படி பண்ணுறதுங்கிறது கிச்சனில் பார்க்கலாம் வாங்க. அப்போ நம்ம அந்த கேரளா ஸ்பெஷல் உண்டம்பொரி பண்ணுறதுக்காக நான் அரை கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இது கடையில் வாங்கக்கூடிய மாவானாலும் பிரச்சனை இல்லை, இல்லை நம்ம வீட்டில் திரித்து வச்சுருக்கனாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, பாட்டா மாவுன்னு வைக்கிறாங்களே அதுவும் சேர்த்துக்கலாம். அது ஒரு அரை கப் எடுத்துருக்கிறேன். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். மைதா 1 டேபிள் ஸ்பூன். ரைஸ் ஃப்ளோர் கடையிலேருந்து வாங்கினதுனாலும் பிரச்சனை இல்லை, வீட்டில் நம்ம அரைச்சி வச்சுருக்கனாலும் பிரச்சனை இல்லை. 1 டேபிள் ஸ்பூன். கொஞ்சமாக தான் நம்ம பண்ணுறோம், அதனால் எல்லாமே கொஞ்சமாக எடுத்துருக்குறேன். ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்சு போதும். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சீக்கிரமாக பண்ணிடலாம். குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே நல்லா பிடிக்கவும் செய்யும். நீ நம்ம இதுக்காக 2 பழம் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி பழம் கிடைக்கலன்னா வேறு எந்த பழம் கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் நேந்திர பழம் மட்டும் இதுக்கு வேண்டாம். மீதி உள்ள ரொபஸ்டா அதே மாதிரி இது பாளையந்தோடன் பழம்னு இங்கே சொல்லுவோம். ஓகே, பெரிய பழம்னா அந்த ஒரு பழம் போதும். இந்த மாதிரி டைப்னால் 2 எண்ணம் போட்டுக்கோங்க. இது ஒரு அரை கப்பு வெல்லம் எடுத்துருக்கிறேன். இதை பாகு பண்ணணும். அரை கப்பு ஆட்டா ஃப்ளோர், அதாவது வீட் ஃப்ளோருக்கு அரை கப்பு ஜாகரி. அந்த பழத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்கிறேன். சின்ன கப்பில் போட்டுக்கோங்க, சீக்கிரமாக அரைச்சிடலாம். 2 சின்ன பழம் தானே. இப்போ இந்த ஜாகரியை அது வெல்லம் பாகு பண்ணணும். இதுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/4 கப்பு தண்ணி. ஓகே, இதெல்லாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பழம் இருக்கே, பழம் அரைச்சி வச்சுருக்கோம் மிக்ஸி ஜாரில், அதை சேர்த்துக்கிட்டேன். இல்லை சாஃப்டாக இருக்கும், இல்லை டேஸ்ட்டாகவும் இருக்கும். இங்கே ஹோட்டல்லாம் கொஞ்சம் தள்ளி லோக்கல் ஏரியாலாம் ஹோட்டல்லாம் இது ரொம்ப ஃபேமஸ். ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது நம்ம கார்டமம் பவுடர், அது ஒரு 2 பிஞ்சு. அதுதான் இப்போ சேர்த்தேன்னா கார்டமம் பவுடர் நான் வீட்டில் திரித்து வச்சுருக்கிறேன். இப்போ அந்த ஜாகரி இது பண்ணது அதையும் கூட சேர்த்துடலாம். வெல்லம் பாகு பண்ணது அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்படியே நிறைய எடுத்து விடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டு பதத்துக்கு நம்மளுக்கு அந்த பேட்டர் கிடைக்கும். அவ்வளோவுமே சேர்த்துட்டேன். இப்போ ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துருக்கிறேன். அதோட ஸ்வீட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பழம் ஜாகரி அதே மாதிரி நம்ம போட்ட ஃப்ளோர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இதை கொஞ்சம் தண்ணி 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்குறேன். பார்த்து கொஞ்சம் தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம்.
இன்னும் கொஞ்சம் தண்ணி 2 டேபிள் ஸ்பூன் தான் விட்டுட்ருக்கேன் நான். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி பார்த்துக்கு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பூன் வச்சு தான் நம்ம எடுத்து போட போகிறோம் ஆயிலில். இல்லை கை வச்சும் எடுத்து போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் வரும். ஓகே, இப்போ ஆயில் சூடு பண்ணிக்கலாம். இங்கே வந்து எல்லாத்துக்குமே கோகோனட் ஆயில் தான் இப்போ சேர்க்குறோம். ஆயில் வந்து சூடாகட்டும். வந்து நான் ஸ்பூன் வச்சு எடுத்து போடுறேன். நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி கையில் கொஞ்சம் எடுத்து அதுவும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடும்போது கரெக்டு ஷேப்பு நம்மளுக்கு அப்படி வேணும்னு இல்லை, அதில் வரும்போது ஷேப்பாக தான் வரும் அது. ஏன்னா நம்ம வந்து நிறைய திணிச்சு போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு எடுக்கணும். மாவு இந்த பதத்துக்கு இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி ஆகண்டா, ரொம்ப கட்டியாக ஆகண்டா. இப்படி இருந்தால் நம்ம சாஃப்டாக இருக்கும். ரொம்ப கட்டி ஆனாலும் சரியாகாது, தண்ணி ஆனாலும் நம்ம எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு போயிடும். ஓகே, இப்போ வந்து போட்ட உடனே நீங்கள் திருப்பி போடக்கூடாது. 2 நிமிஷத்துக்கு அப்புறம்தான் மெதுவாக திருப்பி போடணும். பார்த்திங்களா, ஒரு சைடு வந்து கலர் மாறி இருக்குது. இது 5-6 வாட்டி திருப்பி போட்டு நல்ல கலர் மாறி நல்ல ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆயிலேருந்து மாற்றலாம். அப்போ உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, எப்போவுமே ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சா நமக்கு உள்ளே எல்லாம் நல்லா வெந்து கிடைக்கும். பாருங்கள், 4-5 தடவை திருப்பி போட்டுட்டேன். பார்த்திங்களா, அதோட கலரெல்லாம் மாறி 2 சைடும் கலர் மாறி சூப்பராக கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம ஆயிலேருந்து மாற்றிட வேண்டியது தான். எண்ணெய் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. பெருசாக எண்ணெயெல்லாம் இது பிடிக்காது. பார்த்திங்களா, நம்ம விட்ட ஆயில் அதே மாதிரி தான் இருக்குது. அப்போ இனி அடுத்ததும் நான் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். ஓகே, பார்த்திங்களா, நம்ம உண்டம்பொரி ஸ்வீட் போண்டா சூப்பராக கிடச்சிருக்கு. நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஈஸியாக பண்ணிடலாம், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க. ஓகே, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கெல்லாம் ஒரு சூப்பர் ஐட்டம். ஓகே, உள்ளே நல்ல சாஃப்டாக இருக்கும், வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ஸ்வீட்டும் இது கரெக்டாக தான் இருக்கும், ஓவராகவும் இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது நம்ம இப்போ போட்ட ஸ்வீட்டு. ஓகே, தேங்க்யூ.